ஹலோ, நான் தான் உங்க தோட்டக்கலை தோழி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கலர்ஃபுல்லான அட்ராக்டிவான இந்த விதை என்னன்னு யோசிக்கிறீங்களா? இது என்னங்கறத நான் சொல்லதான் போறேன். அதுக்கு முன்னால நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பர்னிச்சர் செய்யறதுக்கு உதவுற தேக்கு சந்தனம் போல இதுவும் ஒரு வகைதான். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மகாக்கனி. இந்த மகாக்கனியை பண்ணையில எப்படி விதை மூலமா உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கறது தான் உங்களுக்கு வீடியோல காமிக்க போறேன். இந்த மகாக்கனி கன்று எல்லாம் நீங்க நர்சரியில வாங்க போறீங்க அப்படின்னா 70 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் குறைஞ்சது 40 ரூபாய்க்கும் கீழே இந்த மகாக்கனி செடியே கிடைக்காது. சோ எப்படி சந்தன கண்ணு செம்மர கண்ணோ அதே போலதான் மகாக்கனிக்கும் மவுசு அதிகம். இந்த மகாக்கனியை நீங்க செடியா நர்சரியில வாங்குறதை விட விதையை நீங்க ஆர்டர் பண்ணியோ இல்ல விதையை நீங்க வாங்கி நீங்க பயிரிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கன்றுகளை உற்பத்தி பண்ணலாம். அதாவது நீங்க 10 செடி வாங்குற பணத்துல 500 கன்றுகளை நீங்க உற்பத்தி பண்ணிடலாம் விதை மூலமா. இப்ப எனக்கு ஒரு விதை கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதை நான் மண்ணுல பதியமிடணும் தான் நினைப்பேன். இப்ப யாருக்கா இருந்தாலும் நம்ம அதை தான் செய்வோம். இப்ப விதை கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம உடனே மண்ணுல போட்டு தண்ணி ஊத்தி அது முளைச்சு வர்றதை நம்ம பார்ப்போம். ஆனா இங்க பண்ணையில நான் ஒரு முக்கியமான விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணேன். என்ன அப்படின்னா, இந்த கடினமான விதையெல்லாம் டைரக்டா மண்ணுல போடல. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, மாட்டு சாணம் இருக்குல்ல, அது பழைய சாணம் கிடையாது, புதுசு மக்காத சாணத்தை நல்லா தண்ணியில கரைச்சி விட்டு அதுல இந்த விதைய ஒரு நாள் ஊற வச்சிடறாங்க. ஒரு நாளுக்கு அப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இந்த விதைய பதியமிடுறாங்க. பார் அமைச்சு அதுல விதையெல்லாம் போட்டு மண்ணை போட்டு மூடி மேல ஷேட் நெட்டை போட்டுறாங்க. போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மேல தண்ணியை ஸ்ப்ரே பண்றாங்க. இதனால முளைப்பு திறன் டைரக்டா நம்ம விதைய மண்ணுல போடுறதை விட இது போல சாண தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை எடுக்கும் போது நம்மளுக்கு 90% முளைப்பு திறன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மகாக்கனி மட்டும் இல்லைங்க, கடினமா இருக்கிற எந்த விதையா இருந்தாலும் இதே போல சாணத்துல ஊற வச்ச பிறகு அதை எடுத்து நீங்க விதைச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல முளைப்பு திறன் இருக்கும். ரொம்ப குயிக்காவும் முளைச்சிரும். நீங்க முளைச்ச பிறகு ஷேட் நெட்டை எடுத்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பாருங்க எப்படி கொழுந்தா முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம வெயில் படாம ஷேட் நெட்டை மூடினதுனால நிறைய மஞ்சு புல்லாம் முளைச்சிருக்கு. சரி, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும் முளைச்சிருக்குது. இன்னும் சிலது செடி வந்துட்டே இருக்கு. இதுக்கப்புறம் இது அப்படியே உங்களுக்கு ஒரு அடி வளர்ந்ததுக்கு பிறகு எடுத்து பாட்டிங் பண்ணிடுவாங்க. இந்த பாருங்க எவ்வளவு அழகா பாட்டிங் பண்ணிருக்காங்கன்னு. இது நம்ம விதை மூலமா உற்பத்தி பண்ண இந்த மகாக்கனி செடி தான். எவ்வளவு அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. சோ நீங்க கடையில நம்ம நர்சரியில போயிட்டு அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு இதே போல நீங்க விதைகளை ஆன்லைன்ல கூட கிடைக்கும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்தா சொல்லி நீங்க அதை வாங்கி இது போல நீங்க ஓனா உற்பத்தி பண்ணலாம். விதையை ஊற வைக்கிறது விதைக்கு விதை வித்தியாசமாகும். இப்ப மகாக்கனி செம்மரம்லாம் தோலோடவே நம்ம ஊற வைக்கணும். அந்த ஓடு மாதிரி இருக்குல்ல, அதோடவே ஊற வைக்கணும். ஒரு நாள் இல்ல ஊர்ல ரொம்ப கடினமா இருக்குன்னா நம்ம 2 நாளும் ஊற வைக்கலாம். அதே போல முருங்கை விதை அப்படின்னா அதுவும் ஒரு நாள் ஊற வைக்கலாம். இப்ப பாகை விதைலாம் ஒரு நாள் ஊற வைக்கணும். இது போல தோட்டக்கலை சம்பந்தமான வீடியோஸ், ஃப்ரீ ஸ்கீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தோட்டக்கலை தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இது உங்க தோட்டக்கலை தோழி. டாடா.